வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பதிவு நாளை மாலை அல்லது இரவில் வெளியாக உள்ளதால் முன்கூட்டியே இன்றே உங்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் மகம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மக நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, உங்களது நட்சத்திரம் சிம்ம ராசியில் முதல் நட்சத்திரமாக வருவதால் அதிகாரத்திற்கும் ஆளுமைக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவர்கள் நீங்கள்தான். உங்களுக்கான ஒரு தனி முத்திரையை அல்லது பிராண்ட் உருவாக்கி கொள்வதில் நீங்கள்தான் வல்லமை படைத்தவர்கள் உறவுகளே. உங்களுக்கான பலனை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன் நமது சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்களுக்கு, உறவுகளே, உங்களது சொந்தங்கள், நட்புகள், உறவுகள் மற்றும் அக்கம் பக்கத்தாரிடம் நமது சேனலை பார்க்க சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் என்னும் நிறுவனம் நடத்தி அதன் மூலமாக ஏழை எளியோருக்கும் இல்லாதவர்க்கும் இயலாதவர்களுக்கும் நம்மால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். வேள்விகள், ஹோமங்கள், இப்படி பல நற்காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். இதன் மூலமாக கிடைக்கப்பெறும் நற்பலன்கள், புண்ணியங்கள் கௌரி ஆன்மீகத்தின் வாடிக்கையாளராக, அதாவது பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் கிடைக்க பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் சொல்கிறேன். உறவுகளே, நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள் போலாம் உறவுகளே. உறவுகளே, மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஞான அறிவை பெற்றிருப்பீர்கள். நேர்மையும் பண்புகளையும் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுக்கான வேலைகளை செய்வதில் மிக துரிதமாகவும் நேர்த்தியாகவும் செய்யும் குணமுடையவர்கள். நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவில் சற்றும் மாற்றமடையாதவர்கள். ஊரே ஒன்று கூடி சொன்னாலும் அதை ஏற்க மறுப்பீர்கள். நீங்கள் நினைப்பதுதான், நீங்கள் செய்வதுதான். அதில் எந்த மாற்றமும் பின்வாங்குதலும் இருக்காது. அதேபோல் படிப்பு சிறந்த படிப்பாளராக ஆகும் அமைப்பு இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு. அதேபோல் தேடுதல் சார்ந்த படிப்பில் மிக அதிக நாட்டம் இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஆராய்ச்சி, புதிதாக தேடுதல், புதிதாக முயற்சி செய்தல், இவ்வாறு அமைத்து கொள்வதோ தேடுவதோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேலும் குடும்பங்கள், பந்த பாசங்கள் அந்த அளவிற்கு உங்களுக்கு இருக்காது. சிலர் குடும்பத்தின் மீது பற்றுள்ளவராக இருக்கலாம். அதேபோல் ஆன்மீக அறிவும் ஆற்றலும் அதிகம் மிக்கவர்கள். ஆன்மீகத்தில் தேடுதல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதேபோல் பழமையும் நன்றியையும் மறக்க மாட்டீர்கள். வரலாறு, சரித்திரம் இவைகளை தேடுவதில், அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தலைமை தாங்கும் பண்பு உங்களிடம் அதிகமாகவே இருக்கும். அதேபோல் கம்பீரத்தன்மையும் தோற்றமும் உங்களுக்கு இருக்கும்.
உங்கள் முகம் நேரத்திற்கு ஏற்றது போல் பரிபாலிக்கும். அதேபோல் உங்களுக்கு நண்பர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள். அவர்களும் நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு உட்பட்ட நண்பராகத்தான் இருப்பார்கள். அதேபோல் மனைவி மீது அன்பும் நேசமும் கொண்டவர்கள். பிள்ளைகள் குழந்தைகள் மீது பற்று பாசம் உள்ளவர்கள். உங்களுக்கு எதிரிகள் அரசியல்வாதிகள் அதிகமாக எதிரிகளாக இருக்கலாம். அதேபோல் அவர்கள் மூலம் லாபமும் அனுகூலமும் அதிகமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு நோய் உபாதைகள், மஞ்சள் காமாலை, உஷ்ண நோய்கள், குடல் சார்ந்த நோய்கள், முதுகு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், கண் சார்ந்த நோய்கள், இவைகள் பெரும்பாலும் உங்களுக்கு வர வாய்ப்பு உள்ளது. தொழில் உங்களுக்கு நான் முன்பு சொன்னது போல் அரசியல் சிலருக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும். அரசியலில் ஈடுபடுவீர்கள். அரசு உத்தியோகத்தில் அமைய பெறுவீர்கள். நிறைய பேர் தனியார் துறையிலும் நிறுவனத்திலும் ஜொலிக்கலாம். எளிதாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் எந்த தொழிலை எடுத்தாலும் அதை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதில் வல்லவர்கள். அதனால் எந்த தொழில் வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். அதில் குறிப்பாக செய்ய வேண்டிய தொழிலை மட்டும்தான் நான் இங்கு சொல்லியுள்ளேன். மாந்திரிகத்தில் ஈடுபடலாம், வைத்தியம் மருத்துவத்தில் ஈடுபடலாம், ஆசிரியராக ஈடுபடலாம், நீதித்துறையில் இருக்கலாம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த அளவிற்கு ஆன்மீகத்தில் நாட்டமும் பக்தியும் கொண்டவர்கள் நீங்கள். உறவுகளே, உங்களுக்கான பலன்களை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு பலன்கள் வாய்ந்தவர்கள் நீங்கள். இந்த குணாதிசயங்கள் பெற்று ஜனித்திருக்கும் உங்களுக்கு இந்த நாளில் நற்பலன்களை நாம் சொல்வதை நினைத்து மகிழ்ச்சியும் ஆனந்தமும் படுகிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன். ஜெய் ஹிந்த்.